சர்ச்சில் 10,000 பேரை இறக்கி தர்ணா பண்ணா என்ன பண்ணுவீங்க என்று கேட்ட பாஜக தலைவர் அண்ணாமலை மீது தற்போது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பாய்ந்துள்ளது. தர்மபுரியில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் என்ற பாத யாத்திரையை மேற்கொண்டார். இந்நிலையில் பள்ளிப்பட்டியில் லூர்து அன்னை ஆலயத்தில் உள்ள மாதா சிலைக்கு மாலை அணிவிக்க முயன்றார். அப்போது அங்கு வந்து இளைஞர்கள், மணிப்பூர்ல கிறிஸ்தவர்களை ஏன் கொன்னீங்க, தேவாலயங்களை ஏன் இடிச்சீங்க, உங்க ஆட்சி தானே நடந்துட்டு இருந்து என்ற கேள்விகளை முன்வைத்து மாலை அணிவிக்க விடாமல் தடுத்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் 10,000 பேரை கூட்டிட்டு வந்து தர்ணா பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க என்று கோபத்துடன் கேட்டார். இந்த சம்பவத்தின் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது. அண்ணாமலை அவர்களின் சர்ச்சைக்குரிய இந்த கருத்தை அடுத்து பொம்மிடி காவல் நிலையத்தில் கார்த்திக் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் பாஜக தலைவர் அண்ணாமலை மீது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் நோக்கத்தோடு பேசுவது, பொது அமைதியை கொலைக்கு தூண்டும் வகையில் பேசுவது, வெவ்வேறு வகுப்புகளுக்கிடையே பகைமை மற்றும் வெறுப்புணர்வை உருவாக்கும் நோக்கத்துடன் பேசுவது என 153A, 504 மற்றும் 505(2) ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் அண்ணாமலை மீது பொம்மிடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.